இறைவனின் அருளும் இயற்கையின் வரமும் மனித உழைப்பும் மங்காத வளமும் சேர்ந்து குறிஞ்சியும் பாலையும் திரிந்து காணும் பாமர மக்கள் வாழும் ஓர் சிற்றூர் பாலக்குறிச்சி. மனிதமும் மான்ஃபோர்ட்டுவ விழுமியங்களும் கலந்து கிபி 1959 முதல் இப்பகுதி கிராமங்களின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதுதான் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளி மான்ஃபோர்ட்டுவ அருட்சகோதரர்களால் வழிநடத்தப்படுகிறது. இளம் தென்றல் எழுந்து மூங்கில் துளை நுழைந்து சங்கீதமாய் மாறி சாதனைகள் செய்வது போல் ஏழை மாணவர்களின் இதயங்களில் நுழைந்து கல்வி புரட்சியாய் மாறி தடங்கள் பல பதித்துள்ளது இப்பள்ளி. காலச்சுவடுகள் தலைமை பண்பின் இலக்கணத்தை தன்னகத்தே பெற்று கனிவுடனும் கனிவு கலந்த கண்டிப்புடனும் பள்ளியை வழிநடத்தி கடந்த 6 ஆண்டுகளில் கல்வியிலும் கலைத்துறையிலும் விளையாட்டிலும் பல சாதனைகள் பதிவு செய்தவர் எம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் ஐசக் அவர்கள். அவரது அயராத முயற்சிகளுக்கு தோள் கொடுக்கும் தோழனாய் விளங்கும் அருட்சகோதரர் மெஸ்ஸியா பிரபாகரன், அருட்சகோதரர் பன்னீர் செல்வம் மற்றும் அருட்சகோதரர் அந்தோணிராஜ் அவர்களின் வழித்துணையோடும் 39 ஆசிரிய அலுவலக பணியாளர்களின் அயரா உழைப்போடும் 1102 மாணவ மாணவிகளையும் கொண்டு எம் பள்ளியின் கல்வி பயணம் தொடர்கின்றது. ஒளியான இறைவா, வழிகாட்டும் தலைவா, நாளையும் உம்வழியில் எம்மை நல்வழி நடத்தும் தெய்வீக சுடரே, உம்வழியில் எம் தந்தை புனித லூயி மேரி மான்ஃபோர்ட் மங்காத அருள் சுடராய் இறைவனின் ஞானத்தை பெற்று இறை அன்பினால் பிற அன்பை போற்றி புதியதோர் உலகம் செய்வோம் என்று எம் பள்ளி பிள்ளைகளை நாளும் வழிநடத்தி அன்பை அறிவுச்சுடராகவும் பண்பை பக்குவப்பட்ட ஞான குழந்தைகளாகவும் மாற்றி உம்மருள் எம்மில் நிறைந்து இடர்களை களைந்து நாளும் கரம் பிடித்து நடத்துகின்றீர். உழைப்பின் உச்சம் விவசாயிகள், அவர்களின் பிள்ளைகள் எம் பள்ளியின் செல்வங்கள். என்றும் இன்றும் எம் பள்ளி ஆசிரியர்கள், சகோதரர்கள், அலுவலக நண்பர்கள் நேர்வழி காட்டும் ஆசான்களாகவும் பாதுகாக்கும் நல் ஆயனாகவும் நல் கல்விதனை கற்பிக்கும் பாங்கினை மாணாக்கர்கள் நாளும் கல்வி அறிவு அறநெறிகள் வளரும் சிறப்புகளையும் ஒளிவண்ண திரையில் காணொளியாக கண்டு மகிழ ஆன்றோர் சான்றோர் இளையோர் முதியோர் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி அன்புடன் சமர்ப்பிக்கின்றேன். பள்ளி திறப்பு. இலக்கு நோக்கி லட்சிய பயணம் தொடர 2025-26 கல்வி ஆண்டில் ஜூன் 2ஆம் நாள் எம் பள்ளியின் கல்வி பயணம் தொடங்கியது. கடந்த கல்வியாண்டின் எழுச்சியும் தேர்ச்சியும். அறிவுசால் சான்றோர்களே, அன்பு பெற்றோர்களே, கடந்த 2024-25 கல்வியாண்டில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 12 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் என் மாணவ செல்வங்கள் 100% தேர்ச்சி பெற்று சிகரம் தொட்டனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஏ ராலியா 12A என்ற மாணவி 600 மதிப்பெண்களுக்கு 566 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றார். ஏ ராலியா மற்றும் எஸ் சுதீஷ்ராஜ் என்ற மாணவ செல்வங்கள் கணிப்பொறியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தனர். மிகச்சிறந்த தேர்ச்சி விழுக்காட்டிற்கான அயராமல் உழைத்த ஆசிரிய பெருமக்களை மனமாற வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் எம் பள்ளி மாணவர்கள் 97 விழுக்காடு தேர்ச்சி பெற்றனர். சி சதீஸ்வர் என்ற மாணவன் 600 மதிப்பெண்களுக்கு 541 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றான். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் எம் பள்ளி மாணவர்கள் 98 விழுக்காடு தேர்ச்சி பெற்றனர். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் எஸ் சாதனா ஸ்ரீ என்ற மாணவி 500 மதிப்பெண்களுக்கு 477 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்தார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் தலைவர்கள் பதவியேற்பு விழா. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற் இயல்பு என்னும் வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப
தரணியாலும் சிறந்த தலைவர்களை உருவாக்கிடும் நோக்கில் 10/7/2025 நாளன்று மாணவர் தலைவர்களின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. மணப்பாறை மான்ஃபோர்ட் சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரர் சேசுராஜா அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ தலைவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாணவன் எஸ். கோகுலவாசன் 12th B பள்ளி மாணவ தலைவனாகவும், மாணவி ஏ. அமிர்தவர்ஷினி 12th A பள்ளியின் உதவி மாணவ தலைவியாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் மான்ஃபோர்ட் அணியின் தலைவனாக சி. சதீஸ்வர் 12th A, ஜேம்ஸ் அணியின் தலைவனாக எம். அஜய்குமார் 12th A, கப்ரியேல் அணியின் தலைவனாக தினேஷ்குமார் 12th B ஆகிய மாணவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பிற இயக்கம் சார்ந்த மாணவர் தலைவர்களும் வகுப்பு மாணவர் தலைவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கல்வி வளர்ச்சி நாள். மதிய உணவு திட்டம் தந்த மாபெரும் அறிவு பெட்டகம் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக எம் பள்ளியில் 15/7/2025 அன்று கொண்டாடப்பட்டது. கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி என்று பல போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. விடுதலை நாள் விழா. நம் நாட்டின் விடுதலை நாள் விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எம் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் ஐசக் அவர்கள் இவ்விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு செய்தார். தமிழ்நாடு பெட்ராலியன் NCC ஹவில்தார் திரு செந்தில்குமார் அவர்கள் விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு செய்தார். ஆசிரியர் தினம். அடிவாரத்தில் நின்று அண்ணாந்து பார்க்கும் மாணவர்களை சிந்தனை சிறுகள் பொருத்தி சிகரம் தொட வைக்கும் ஆசிரியர் தினம் செப்டம்பர் 4ஆம் நாள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அருட்சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு செய்தார். மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஆசிரியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். விளையாட்டு விழா. எம் பள்ளியின் 68ஆம் ஆண்டு விளையாட்டு விழா செப்டம்பர் 4ஆம் நாள் அன்று நடைபெற்றது. விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகளில் ஜேம்ஸ் அணி மாணவர்கள் அதிக புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்றனர். விளையாட்டு தடகள போட்டிகளில் சாதனைகள். மருங்காபுரி குறுவட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கான விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகளில் பல சாதனைகள் நிகழ்த்தி குறுவட்ட அளவில் முதலிடம் பெற்றனர் எம் பள்ளி மாணவ செல்வங்கள். 14 வயதிற்குட்பட்டோருக்கான ஆண்களுக்கான பிரிவில் கிருஷ்ண பெருமாள் 9th D என்ற மாணவனும், பெண்களுக்கான பிரிவில் லோகேஸ்வரி 9th A என்ற மாணவியும் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றனர். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆண்களுக்கான பிரிவில் பரமசிவம் 12B என்ற மாணவனும், பெண்களுக்கான பிரிவில் எம். லேகாஸ்ரீ 10A என்ற மாணவியும் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றனர். 19 வயதிற்குட்பட்டோருக்கான பெண்களுக்கான பிரிவில் சஹானா 11A என்ற மாணவி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார். ஆண்களுக்கான பிரிவில் 189 புள்ளிகளும், பெண்களுக்கான பிரிவில் 157 புள்ளிகளும் பெற்று மருங்காபுரி குறுவட்ட அளவில் எம் பள்ளி விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகளில் முதலிடம் பெற்றது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில அளவில் சாதனைகள். 20/11/2025 அன்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநில அளவிலான பாரதியார் தின விழா கூடைப்பந்தாட்ட போட்டிகளில் எம் பள்ளி மாணவிகள் காலிறுதி வரை முன்னேறி சென்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நேற்று ராணிப்பேட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராஃபி 26/8/2025 நாளன்று நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கூடைப்பந்தாட்டத்தில் எம் பள்ளியின் மாணவிகள் மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்று ரூபாய் 18,000 பரிசு தொகையை பெற்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஏ. அமிர்தவர்ஷினி, என். நவஸ்ரீ, எஸ். லிவிதா, கே. பழனியம்மாள் என்ற 4 மாணவிகளும் கூடைப்பந்தாட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான மாநில அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதையும்
எஸ் கபிஷா, டி பெர்லின் லூயி, கே காவ்யா, கௌரி என்ற 4 மாணவிகளும் கால்பந்தாட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான மாநில அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சி மண்டல தலைவர் அவர்களின் வருகை. புனித மான்ஃபோர்த்துவ சகோதரர்களின் திருச்சி மண்டல தலைவர் அருட்சகோதரர் ஜான் பிரிட்டோ அவர்கள் 16/10/2025 அன்று எம் பள்ளிக்கு வருகை தந்தார். அன்னார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. அருட்சகோதரர் அவர்கள் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். மான்ஃபோர்த்துவ சகோதரர்களின் அகில உலக துணைத் தலைவர் அவர்களின் வருகை. கப்ரியேல் சபையின் அகில உலக துணைத் தலைவர் மேதகு அருட்சகோதரர் வர்கீஸ் மண்டபத்தில் அவர்கள் 29/10/2025 அன்று எம் பள்ளிக்கு வருகை தந்தார். எம் பள்ளியின் ஆங்கில இலக்கிய மன்றம் வாயிலாக அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அகில உலக துணைத் தலைவர் அருட்சகோதரர் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். அன்னார் அவர்களின் வரவு எம் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புதிய உத்வேகம் தந்தது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகள் தின விழா. எம் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒளியமங்கலத்தில் சமூக பணியாற்றும் திரு இருதய சகோதர சபையைச் சார்ந்த அருட்சகோதரர் அந்தோணி சகாயராஜ் அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். ஆசிரியர்கள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மாணவர்களுக்கு உற்சாகமூட்டினர். பள்ளி ஆண்டாய்வு. திருச்சிராப்பள்ளி கல்வி மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களும் 28/11/2025 நாளன்று எம் பள்ளியில் ஆண்டாய்வு மேற்கொண்டனர். எம் பள்ளியின் கற்றல் கற்பித்தல் பணிகளை ஆய்வு செய்த அவர்கள் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் வெகுவாக பாராட்டினர். எம் பள்ளி மேலும் வளர்ச்சி காண்பதற்கு பல கருத்துக்களையும் வழிமுறைகளையும் கூறிச் சென்றனர் என்பதை மகிழ்வுடன் நினைவு கூர்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழா. எம் பள்ளியில் டிசம்பர் 8ஆம் நாளன்று கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்பட்டது. எம் பங்கு தந்தை அருட்பணி மாணிக்கம் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கினார். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் கிறிஸ்துமஸ் கீதங்களும் உள்ளங்களை கொள்ளை கொண்டன. கலை திருவிழா. பள்ளி கல்வித்துறையால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கலை திருவிழா போட்டிகளில் எம் பள்ளியின் குட்டி பிரம்மாக்களின் படைப்பு சாதனைகளை பற்றி காண்போம். கலை திருவிழாவில் வட்டார அளவில் தேர்வு செய்யப்பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். இயக்கச் செயல்பாடுகள். நாட்டு நலப்பணி திட்டம். நான் அல்ல நீ, நாட் மீ பட் யூ என்பதே நாட்டு நலப்பணி திட்டத்தின் மிக உயர்ந்த குறிக்கோள். இவ்வியக்கம் எம் பள்ளியின் முதுகலை வணிகவியல் பட்டதாரி ஆசிரியர் முனைவர் சி ஜான் பால் அவர்களை திட்ட அலுவலராகவும் 50 மாணவர்களை உறுப்பினராகவும் கொண்டு செயல்படுகின்றது. எம் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக 5/6/2025 நாளன்று போதை ஒழிப்பு பேரணி நடத்தினர். புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 25 பேரும், சோலையமாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 26/9/2025 முதல் 2/10/2025 வரை 7 நாட்களும் தங்கி சிறப்பு முகாமில் ஈடுபட்டனர். நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சி ஜான் பால் மற்றும் உதவி திட்ட அலுவலர் திரு இளங்கோ, திரு அந்தோணிராஜ் ஆகியோர் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டனர். தேசிய மாணவர் படை. யூனிட்டி அண்ட் டிசிப்ளின். ஒற்றுமையும் ஒழுக்கமும் என்பதே தேசிய மாணவர் படையின் குறிக்கோள். எம் பள்ளியில் தேசிய மாணவர் படை முதுகலை தமிழாசிரியர் முனைவர் மா லியோ சார்லஸ் அவர்களை அலுவலராக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தேசிய மாணவர் படை செயல்பாடுகள். ஒவ்வொரு வாரம் 2 நாட்களுக்கு காலை மாலை என 2 வேளைகளிலும் அணிவகுப்பு பயிற்சி மற்றும் இராணுவம் பற்றிய வகுப்பறை பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தேசிய மாணவர் படையின் 1வது ஒருங்கிணைந்த பயிற்சி முகாமானது திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் 15 மே 2025 முதல் 24 மே 2025 வரை 10 நாட்கள் நடைபெற்றது. இப்பயிற்சியில்
நம் பள்ளியைச் சேர்ந்த 25 மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். போர்க்கள பயிற்சி, ஆயுத பயிற்சி, தலைமைத்துவ பயிற்சி உள்ளிட்ட பல பயிற்சிகளை மேற்கொண்டு சான்றிதழ் பெற்றனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி பிஷப் ஹீப்பர் கல்லூரியில் ஜூன் 1, 2025 முதல் ஜூன் 10, 2025 வரை நடைபெற்ற 2வது வருடாந்திர ஒருங்கிணைந்த பயிற்சி முகாமில் இவ்வியக்க மாணாக்கர் 25 பேர் கலந்து கொண்டு பயிற்சிகளை பெற்றனர். இளம் செஞ்சிலுவைச் சங்கம் ஐ சர்வ் என்பதே இவ்வியக்கத்தின் குறிக்கோள். இது ஓர் சர்வதேச மனிதநேய அமைப்பு. இனம், மொழி, மதம், அரசியல் கடந்து செயல்படும் தன்னார்வ அமைப்பு. எம் பள்ளியில் இளம் செஞ்சிலுவை சங்கம் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு லிபின் அவர்களை ஆலோசகராக கொண்டு செயல்படுகின்றது. இவர் திருச்சி மாவட்டத்தின் இளம் செஞ்சிலுவை சங்கத்தின் இயக்க அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வியக்கத்தில் 70 மாணவ மாணவிகள் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். அக்டோபர் 30, 31, நவம்பர் 1 ஆகிய நாட்களில் நடைபெற்ற முகாமில் எம் பள்ளி மாணவர்கள் 16 பேர் கலந்து கொண்டனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாரண சாரணியர் இயக்கம் பி பிரிப்பேர்டு, தயார் நிலையில் இரு என்பதே சாரண சாரணியர் இயக்கத்தின் குறிக்கோள். எம் பள்ளியில் சாரண சாரணியர் இயக்கம் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு ஜேசு ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களின் தலைமையில் செவ்வனே நடைபெறுகிறது. இவ்வியக்கத்தில் 32 மாணவர்கள் உள்ளனர். ஒவ்வொரு வாரமும் செவ்வாயன்று இவ்வியக்க கூட்டம் நடைபெறுகிறது. தேசிய பசுமை படை இவ்வியக்கம் முதுகலை பொருளியல் ஆசிரியர் திரு அந்தோணிராஜ் அவர்களை அலுவலராக கொண்டு இயங்கி வருகின்றது. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பதனை வலியுறுத்தும் பொருட்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. போதைப்பொருள் ஒழிப்பு இயக்கம் ஆன்டி ட்ரக் கிளப் போதையில்லா சமுதாயத்தினை உருவாக்குவோம் என்ற சிந்தனையை மாணவர்களுக்கு உணர்த்தும் விதத்தில் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இயக்கத்தில் 6 முதல் 11ஆம் வகுப்பு வரை பயிலும் 25 மாணவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். இயக்கத்தின் பொறுப்பு ஆசிரியராக திரு ஜி ஜேம்ஸ் ஜெயசீலன் அவர்கள் சிறப்பாக வழிகாட்டி வருகிறார். 25/6/2025 அன்று மாணவர்களின் போதையில்லா சமுதாயத்தினை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழி ஏற்று வளநாடு உணவு பாதுகாப்பு ஆய்வாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் பள்ளியின் நுழைவாயில் முன்பாக டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் என்ற வாசகம் எழுதப்பட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 26/6/2025 அன்று வளநாடு காவல்துறை துணை ஆய்வாளர் அவர்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து ஆலோசனை வழங்கினார். மறைக்கல்வி நன்னெறி எம் பள்ளியில் மாணவர்கள் வாழ்வின் நெறியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் மறைக்கல்வி மற்றும் நன்னெறி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. ஆசிரியர் திரு பா விக்டர் அவர்கள் மறைக்கல்வி மற்றும் நன்னெறி மாணவர்களை வழிநடத்துகிறார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர் ஆசிரியர் கழகம் முடங்கி கிடக்கும் மாணவர் சமுதாயத்தை முடியும் என்ற நம்பிக்கை விதைகளை நாளும் விதைத்து வளர்ச்சி பாதையிலே வழிநடத்திட எம் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இக்கல்வியாண்டில் ஆகஸ்ட் மாதம் 1 மற்றும் 5ஆம் நாளன்று 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடத்தப்பட்டது. பெற்றோர்கள் ஆசிரியர்களை சந்தித்து தங்கள் குழந்தைகளை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் பாதைக்கு ஆசிரியர்களுடன் ஒத்துழைப்பு தர உறுதி கூறினர். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாளன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடைபெற்றது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாளன்று 6, 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடைபெற்றது. அரசின் திட்டங்கள் மக்களின் நலனே சமூக நலன் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழக அரசு மாணவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்படும் அனைத்து திட்டங்களும் உடனடியாக மாணாக்கர் பெற்று பயன்பெறும் வகையில் நம் பள்ளி செயலாற்றுகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் நோக்கம் குறித்தும்
உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளியில் நடைபெற்றது. உயர்தர தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் அமைப்பதற்காக 10 கணினி மற்றும் ப்ரொஜெக்டர் தமிழக அரசால் எம் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. அரசு மற்றும் மான்ஃபோர்ட் கல்வி உதவித்தொகை. பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களின் பொருளாதார சூழலினை கருத்தில் கொண்டு நடுவண் அரசு மற்றும் தமிழக அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகையினை பெறுவதற்கு வழிவகை செய்துள்ளோம். குறிப்பாக இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மாணவிகளுக்கு ஒன்றிய அரசு வழங்கும் சிறுபான்மை கல்வி உதவித்தொகையானது இக்கல்வி ஆண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு வழங்கும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் கல்வி உதவித்தொகையானது இவ்வாண்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணாக்கர்களை இனங்கண்டு அவர்கள் கல்வி மேம்பாடு அடைய புனித மான்ஃபோர்ட் கல்வி உதவித்தொகையானது இவ்வாண்டு 10 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு நடத்தும் தேசிய வருவாய் வழி திறனறிவு தேர்வுகளில் வெற்றி பெற எம் பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் எஸ். சுரேஷ் அவர்களின் வழிநடத்துதலின்படி பயிற்சி வழங்கி வருகின்றோம். அதன்படி இக்கல்வியாண்டில் 30 மாணாக்கர் அரசின் உதவித்தொகையினை பெற பள்ளி வழியாக விண்ணப்பித்துள்ளனர். வாழ்த்தி வரவேற்கின்றோம். எம் பள்ளியின் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றிய அருட்சகோதரர் ராஜா அவர்கள் திருச்சிராப்பள்ளியில் உள்ள கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளிக்கு மாறுதல் பெற்று சென்றார். அவரது பணியிடத்தில் கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்த அருட்சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் எம் பள்ளியில் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அருட்சகோதரர் பன்னீர்செல்வம் எமக்கு கிடைத்த செல்வம். அவர் தம் பணி சிறக்க அவரை மனமாற வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வாண்டின் கல்வி பயணம் நாங்கள் கடந்து வந்த பாதை மட்டுமன்று, இது வந்து போனவர்களின் வெற்று தொகுப்பல்ல. சீரிய சிந்தனையுடனும் அயரா உழைப்புடனும் சிகரம் எட்டுவதை இலக்காக கொண்டு சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு. எல்லாமுள்ள இறைவனின் திருவருளால் எம் சாதனைகள் தொடரட்டும். நன்றி.